நான் ஓரளவு மைண்ட்ல செட் பண்ணியிருந்தேன். ஓகே ஓகே இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ போனாங்க. ஸோ பெர்ஃபார்ம் பண்ணி அந்த டயலாக்ஸ்லாம் த்ரோ பண்ணி எனக்கும் எங்க சித்தப்பாக்கும் வந்து அந்த ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். ஆர்குமெண்ட் நடந்து அதுக்கப்புறம் வந்து ராஜ் ஓப்பன் அப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சீன் அந்த ஒரு மிட்வேல கட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சீன் வந்து அந்த ரெவலேஷன் எல்லாம் முடிஞ்சு அது கட் சொன்ன உடனே எல்லா சீனியர் ஆக்டர்ஸும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. சீரியஸா என்னால நம்ப முடியல. என்னன்னா இப்போ நான் வந்து புது பொண்ணு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது எனக்கு. புதுசா நான் ஃபீல்ட்ல வந்திருக்கேன். அத வந்து அப்சர்வ் பண்ணி சீனியர் ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே வந்து பாராட்டும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே நம்ம நல்லா பண்றோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு அந்த மனசு இருக்கு பாத்தீங்களா? சீனியர் ஆர்டிஸ்ட் எவ்வளவுதான் சீனியரா இருந்தாலும் வந்து அந்த ஒரு மனசு வேணும்ல, நல்ல மனசு. ஓகே சின்ன பொண்ணு நல்லா பண்றா, அவளை அப்ரிஷியேட் பண்ணலாம் அப்படின்ற மனசு. அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் வந்து இன்னொன்னு நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா, அவங்க வந்து ஓகே யாரு பெர்ஃபார்ம் பண்ணாலும் சின்னவங்களோ பெரியவங்களோ யாரு பெர்ஃபார்ம் பண்ணாலும் அதை அவங்க அப்சர்வ் பண்றாங்க அப்படின்றதும் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது.